அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? இந்த நாள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை சித்தத்துப்படி வாழ வேண்டும். இறை சித்தத்தின்படியே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 28 இறை வார்த்தை 18 20 முடிய. நேர்மையாக நடப்போருக்கு தீங்கு வராது, தவறான வழியில் நடப்போர் தீங்கிற்கு உள்ளாவர். உழுது பயிரிடுவர் நிரம்ப உணவு பெறுவர், வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்பொழுதும் வறுமை நிறைந்தவராய் இருப்பர். உண்மையுள்ள மனிதர் நலங்கள் பல பெறுவர், விரைவிலே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பிரைஸ் தி லார்ட். விரைவிலே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். அப்போ விரைவிலே நாம் செல்வனாக வேண்டும் என்றால் தவறு நிறைய செய்வாங்க இல்லையா? இப்போ தவறு செய்தால்தான் டக்குன்னு நம்ம செல்வந்தராக முடியும். உழைத்து நாம் வரும்போது படிப்படியாக தான் வர முடியும். நாம் உடனே செல்வராக முடியாதல்லவா? உழைப்பின் பயனை உண்பவர்கள் தான் பேர் பெற்றோர் இல்லையா? உழுது பயிரிடுவர் ரொம்ப நிரம்ப உணவு பெறுவர். அப்போ உழுகிறவங்க தான், அந்த விவசாயிகள் உழுதால் தான் நாம் உணவு பெற முடியும் இல்லையா? நம்ம சும்மா சோம்பேறியாக இருந்தால் நம்ம உணவு பெற முடியுமா? முடியாதில்ல. அப்போ அந்த வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்பொழுதும் வறுமை நிறைந்தவராக இருப்பார். ஏனென்றால் உழைக்கிற நேரத்தில் உழைக்க போவோம், வீட்டில் இருந்துட்டு பிறர் உழைப்பதை கொண்டு நாம் பொறாமை கொண்டு பார்க்கும்போது எமக்கு எப்போதுமே வறுமை நம் வாசல் அருகில் நிற்கும். உழைத்தால்தான் அதில் ஒரு நிறைவு உண்டு. உழைக்கவில்லை என்றால் எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ நேர்மையாக நடப்போருக்கு தீங்கு வராது, தவறான வழியில் நடப்போர் தீங்கிற்கு உள்ளாவர். நம்ம எப்போது நேர்மையாக நடக்கிறோம், நன்மையை செய்கிறோம், நல்லதே நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஏன் தீங்கு வருது? என்னென்றால் நம்மோடு இறைவன் இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் இறைபயத்தோடு செய்கிறோம். நாம் எந்த தவறும் செய்யாதவாறு, சிறு சிறு குற்றங்கள் கூட புரியாதவாறு நாம் இறைவனை மட்டுமே சார்ந்திருக்கும் போது எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். அப்படி நல்லதாக நடக்கும்போது தான் நமக்கு இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? எப்போது உண்மையாக இருக்கிறோம்னாக்கி நம்ம நலங்கள் கண்டிப்பாக பல பெறுவோம். எந்த நிலையிலையும் மாறாமல் இருக்கும்போது, உண்மையாக நடக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அப்போது தீவியை விட்டு நன்மையானவற்றை நாடும்போது எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு. எதை செய்தாலும் ஒரு நிறைவு, எங்கு சென்றாலும் ஒரு நிறைவு, எங்கு சென்றாலும் ஒரு மரியாதை இல்லையா? மதிப்புக்குரியவர்களாய் நம்மளை இறைவன் வைத்திருக்கிறார். அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் போது அதில் ஒரு நிறைவு உண்டு நமக்கு. அந்த நிறைவைத்தான் இறைவன் தருகிறார். அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, உம்மோடு கூட இணைந்து நடக்கும்போது நீர் கொடுக்கின்ற அனைத்தையும், ஆமாண்டவரே, தூயாவின் வல்லமை கொண்டு எங்களுக்கு கொடுக்கின்ற அனைத்தையும் நாங்கள் உணர்ந்து அதன்படி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தருகிறேன் ஆண்டவரே. எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்த்தி அதன்படியே நடப்பதற்குண்டான ஆற்றலை தருகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்போது எத்தீங்கிற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.